சரஸ்வதி ராமநாத் பற்றிய மிக முக்கியமான அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சவால், துயரம் இப்பொழுதுதான் நான் அறிந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மோட துயரங்கள் நாம சொல்றதெல்லாம் வெறும் கற்பனையோ அப்படின்னு எனக்கு தோணும். அத்தனை துயரங்களையும் தாண்டி 40-50 நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார். சுயமாக படைப்பிலக்கியத்தையும் எழுதியிருக்கிறார் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவரை நான் போற்றுகிறேன். அநேகமாக நவீன தமிழ் எழுத்தாளர்கள் பலரை நான் சந்தித்திருக்கிறேன். அதாவது என் வயதுக்கு உரிய சந்தர்ப்பத்தால் நான் பார்க்காமல் விட்டு அதற்காக வருத்தப்படுகிற தி. ஜானகிராமன், பிரவீன் 2 பேரோடும் சேர்த்து சரஸ்வதி ராமநாத்தையும் நான் நினைத்துக் கொள்கிறேன். ஆர். சண்முகசுந்தரம், தானா குமாரசாமி, தானா சேனாதிபதி அவர்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தலைமுறைக்கு அடுத்து சரஸ்வதி ராமநாத் வருகிறார். அநேகமாக சரஸ்வதி ராமநாதனுடைய காலத்தில் அவர் ஒற்றை பெண் மொழிபெயர்ப்பாளராக இயங்கிக் கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன். அவருக்கு பிறகுதான் இந்த அமரந்தா, அம்பை, லதா ராமகிருஷ்ணன், எம்.ஏ. சுசீலா அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ ஒரு 7-8 பெண் மொழிபெயர்ப்பாளர்கள்லாம் ரொம்ப ஆர்வமுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அம்மையார் பார்த்திருந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். இன்று பிற்பகல் அவருடைய 6 நூல்களை பற்றிய விரிவான அறிமுகங்கள் நடக்கப் போகின்றன. அதுல ஒன்று நண்பர் எம். கோபாலகிருஷ்ணன் பேச போகிற அந்த தர்பாரி ராகம். கோபாலகிருஷ்ணனுடைய கண் பார்வையிலேயே அவருக்கு பாத்தியதைப்பட்ட அந்த நிலத்தில நான் ஒரு 2 நிமிடங்கள் ஊடுருவல் செய்கிறேன். யாரும் தர்பாரி ராகம் படிக்காமல் இருந்தால் அருள் கூர்ந்து அன்பு கூர்ந்து இன்றைக்கே போய் பிடிஎஃப்ல கூட கிடைக்குது. நேஷனல் புக் ட்ரஸ்ட் போட்டிருக்காங்க. அதை தயவு செய்து படிங்க. மிக அங்கதம் அப்படின்ற ஒரு மகனைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எழுதினவர் ஒரு சாதாரண எங்களை மாதிரியான ஒரு எழுத்தாளர்லாம் கிடையாது. அவர் அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியெல்லாம் வகிச்சவர். உத்தரப்பிரதேசத்தினுடைய IAS கேடர்ல வேலை பார்த்தவர். ஆனால் அரசாங்கத்தை அவரளவுக்கு கிண்டல் செய்து எழுதினவர் யாரும் இருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு இளைஞன், படித்த இளைஞன் கிராமத்துல சொந்தக்கார வீட்டுக்கு போய் உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வேலை தேடணும்னு போற கதை. அவன் போன பிறகு அந்த கிராமத்துல சந்திக்கிற அனுபவங்கள் தான், அவனுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் தான் நாவல். அவ்வளவுதான். அவன் ஒரு போக்கு லாரியில ஏறி அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கான். அப்ப வழியில அந்த போக்குவரத்து துறை ஒண்ணு இருக்கும்ல, நம்ம எல்லாம் RTO அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அவங்க வழிமறிச்சு ஆவணங்கள் எல்லாம் செக் பண்றாங்க. அந்த நிறைய தமிழ் சினிமாவிலாம் அந்த காமெடிலாம் வந்திருக்கும். ஆவணங்கள்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ண போறாங்க. ஜீப் நிற்குது. இவர் லாரியை ஓரம் கட்டி நிறுத்துறாங்க. அந்த ஜீப்பில் இருந்து பியூனை போன்ற ஒரு அதிகாரியை போன்ற ஒரு பியூன் இறங்கி வந்தார்கள். முதல் 2வது போன அது வாக்கியமே இப்படிதான் இருக்கும். இந்த வாக்கியத்தினுடைய அந்த உண்மையை நீங்க RTO ஆபீஸ்க்கு என்னையாவது போயிருந்தால் நீங்க அதை உணரலாம், முழுக்க உணரலாம். நீங்க ஒரு கற்பனையா ஒண்ணு வச்சுக்கலாம். இப்ப ஒருத்தர் ஏன்னு ஒருத்தர், எக்ஸ்ன்னு ஒருத்தர், அப்படிதான் வழக்கமா சொல்லுவோம். எக்ஸ்ன்னு ஒருத்தர் தன்னுடைய அந்த ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கிறதுக்கு RTO ஆபீஸ்க்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அவருடைய பெயர்லாம் சாகித்ய அகாடமி விருதுக்கு,
ஞானபீட விருதுகள்லாம் பரிந்துரைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். அவர் போயிட்டு ரொம்ப ஒடுங்கி ஓரமா அந்த அலுவலகத்துல போய் இதெல்லாம் ஆவணங்கள், எல்லா ஆவணங்களோடு சேர்த்து உரிய முறையில் அந்த சில காரியங்கள்லாம் நடக்கும். அது எல்லாமே தயாராக தான் இருக்கு. அங்க போய் அந்த ஆபீஸ் இருந்து இவர் சொல்றாருன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி என் பேர் இந்த மாதிரி விருதுகளுக்கெல்லாம் பரிந்துரைச்சிருக்காங்க, நான் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொன்னா கூட, சரி நீங்க அந்த கடைசி பெஞ்சில் ஓரமா உட்காருங்க, சாயந்தரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் பதிக்கும். அந்த இதை ஒரு 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 பியூரோக்ராட்ஸ், அந்த அந்த நாவல் எழுதினவர் ஒரு பியூரோக்ராட், அதை அவர் அப்படி சொல்றாரு. அதெல்லாம் கோபால் அப்புறமா சொல்றாரு. அப்புறம் அந்த லாரி டிரைவர் கியர் மாற்றுவார். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்துன்னு டாப் கியருக்கு போனாலும் அது மீண்டும் தேர்டு, செகண்ட் இன்னும் வந்துடும். அந்த லாரி டிரைவர் சொல்றாரு, எப்பா இந்த கியர் நம்ம அரசாங்கம் மாதிரியே இருக்குது, அரசாங்கம் மேல போகுது, ஏதோ திட்டங்கள் போட்டு மேல போகுது, அப்புறம் பார்த்தா திரும்ப எல்லாமே கீழே வருது அப்படின்னு உதாரணமா ஊமையா சொல்லுவார். அடுத்து ஒரு கட்டத்துல டாப் கியர் போட்டு இந்த ரங்கநாதன் அந்த இளைஞன் இருக்கான்ல, அவனோட கால்களுக்கு இடையில அந்த கியரை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோ, அது ஃபோர்த் கியர் போகட்டும். இப்படி அந்த நாவல் போகும். அந்த கோர்ட்டு, போலீஸ், பஞ்சாயத்து, நகரசபை, கல்லூரி, நிர்வாகம் சொல்லி பாடாது, அவ்வளோ அற்புதமான ஒரு நாவல். அதை நீங்க தயவு செய்து படிச்சு பாருங்க. இந்த தமிழ்துறை நண்பர்கள் இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், இந்த ஸ்ரீலால் சுக்லா அந்த ஆத்தர் பேரு, அந்த நாவலை குழந்தைகளை வச்சு ஒரு 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 நாளும் ஒரு ஒரு சாப்டர் அப்படி படிச்சு வாய் விட்டு படிச்சு அதை அனுபவிங்க. இலக்கியன்றது ஒரு 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 கட்டம் வரைக்கும் தான் நம்ம மனசுல அமைதியா வாசிக்கிறதுங்கிறதெல்லாம். ஒரு கட்டத்துல குறிப்பாக கல்லூரி பள்ளியிலாம் உறக்க வாசிக்கணும். அந்த பழக்கம்லாம் இப்ப கிடையவே கிடையாது. நான் பலரை விசாரிச்சு பார்க்கிறேன். அப்படி வாசிச்சு அந்த அந்த நாவலை தயவு செய்து உங்க குழந்தைகிட்ட அறிமுகப்படுத்து. அடுத்ததாக இது உயராய்வு துறைன்னு இதுல போட்டிருக்கு. இப்ப நீங்க கல்லூரி ஆய்வுகள்லாம் எடுத்தீங்கன்னாங்க, பழைய காலத்துல எல்லாம் ஷேக்ஸ்பியர், மில்டன், D.H. லாரன்ஸ் அப்படி பெரிய பெரிய பெயர்கள்லாம் வரும். அதை குறித்த ஆய்வுகள் நடக்கும். தமிழ் துறையில சிலப்பதிகாரம், பெருங்கதை, பெரிய புராணம் அப்படின்லாம் போயிட்டு அப்புறமா கொஞ்சம் பின்னாடி சில சமகால எழுத்தாளர்கள், ஏன்னா சமகால எழுத்தாளர்களை உள்ளவே நுழைய விட மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரே நடையில இருக்குப்பாங்க. ஏன்னா நம்ம மரபே கவிதை மரபு இருக்கிறதுனால ஒரே நடையை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒரே நடையில ஒரு ஒரு இலக்கியம் இருக்குங்கிறத ஏத்துக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆச்சு. சரி, இப்ப அந்த ஆய்வுலாம் அந்த மாதிரியான ஆய்வுகள் எல்லாம் இப்பெல்லாம் நடக்கிறது இல்லை. இப்போ கல்ச்சரல் ஸ்டடீஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் நிகழ்ந்த பிறகு என்ன என்ன மனித குலத்தை பாதிக்கிற எந்த விஷயமா இருப்பா, அது மொழி ஒரு பிரச்சனையே கிடையாது. மொழியை தாண்டி இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணாலும் பார்த்தாச்சு. இப்ப இதே நேரத்துல மாநில கல்லூரியில ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வைவாவசி நடக்குங்க, அழைப்பு வந்தது. இங்க வந்ததுனால அந்த ப்ராப்ளம். அந்த தலைப்பு என்னன்னாக்க, கண்டினியூட்டிஸ் இன் த தமிழ் லிட்ரரி ட்ரெடிஷன், டிரான்ஸ்டெக்ஸ்டுவல் ரிலேஷன்ஸ் இன் சங்கம் லிட்ரேச்சர், திருப்பாவை, தேவாரம், திருப்புகழ். இந்த தலைப்பை கொஞ்சம் கவனிங்க. இந்த தலைப்புக்கும் ஆங்கிலத்துறைக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நம்ம ஒரு காலத்துல யோசிச்சுருக்கோம். ஆனா இப்ப நடக்குது. ஏன்னா இங்க மொழி பிரச்சனையே இல்லை. இங்க பிரச்சனை என்னன்னா, எதைய ஆராய்ச்சி செய்யறதுன்னா அந்த தமிழ் ட்ரெடிஷன் இருக்கு பாருங்க, லிட்ரரி ட்ரெடிஷன், அதை தான் இங்க ஆராய்ச்சிக்குரிய பொருளா இருக்கு. இதை செய்யறதுக்கு அந்த ஆய்வாளர், ஆய்வு சூப்பர்வைசர் இருக்காருல்ல, கைடுன்னு நம்ம வழக்கமா சொல்றோமே, அந்த கைடுக்கும் இந்த மரபு தெரியணும். இப்படி ஒரு புது மரபு இருக்கு, தமிழ் தெரியணும், தமிழ் இலக்கியம் தெரியணும், தமிழ் நவீன இலக்கியம் தெரியணும், கோட்பாடுகள் தெரியணும். அந்த ஆய்வு செய்யற பொண்ணு இருக்காட இப்படித்தான் பேர் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுமே இதுல ஆர்வம். இப்படித்தான் ஆய்வுகள் இன்னைக்கு வேற தடத்துல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க உயராய்வு துறைங்கிறதுனால நான் இதெல்லாம் சொல்ல இருக்கேன். நீங்க இன்னும் சொல்ல போனா இந்த இன்னைக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத
கஸ்ட்னு இயேசு தான் சொல்லுவாங்க. நமக்கு இன்விசிபிள் கஸ்ட் என்னன்னாக்க காணா சுப்பிரமணியம், அழகிரி, சுந்தரராமசாமி, இப்படியானவர்கள் தான். ஒரு ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், அழகிரிசாமியோட மகன் இங்க இருக்காரு, அசோகத்தனோட மகன் ராமகிருஷ்ணன் நான் பார்த்தேன். இதெல்லாம் உண்மையாலுமே இருக்காரு. இந்த கருத்தரங்குக்கு ஒரு ஒரு அழகை சேர்க்கிற ஒரு விஷயம். இந்த பற்றிலாம் நீங்க வந்து உங்க பிள்ளைகிட்ட சொல்லணும். எனக்கெல்லாம் அதிகாரம் இருந்தால் எப்பவுமே வரப்போறதில்லை, இருந்தால் காமர்ஸ்ல ஒரு தனி பேப்பரா வைப்பேன். தமிழ் துறையில எம்ஏ தமிழ் படிக்கிறாங்கன்னா காமர்ஸ் ஒரு 10 ஒரு பேப்பரை, அதுக்கு மட்டும் பாஸ் மார்க் வழக்கமான 40 மார்க் கிடையாது, 80 மார்க். அந்த 80 மார்க் வாங்கினால் மட்டும்தான் நீ வந்து எம்ஏ தமிழ் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் நான் ஏதோ இப்படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஏதோ பெருமை தயவு செய்து நினைச்சிடாங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணமான நாடு. இதெல்லாம் காமர்ஸ் ஒரு இடத்துல செஞ்சார். யாரை பத்தின பயமும் அவருக்கு கிடையாது. அவர் என்ன பெரிய செல்வந்தரா, பெரிய பணக்காரரா? ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் பண வசதி கிடைச்சது, அது எல்லாத்தையும் பத்திரிகை நடத்தி காலி பண்ணிட்டார். அப்புறம் வெறுமனே அவர் பாட்டுக்கு எழுதி இங்கிலீஷ்ல எதையாவது எழுதி கொஞ்சம் பணம் அதுல சம்பாதிச்சுக்கிட்டு நிறைய மொழிபெயர்ப்புகள். நீங்க எல்லாமே அவருடைய மொழிபெயர்ப்புகள் குறித்து பிரமிச்சு போயிடணும். அவருக்கு இருந்த உலக தொடர்புகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் படிச்சு பார்க்கணும். நீங்க இப்ப வந்து அழிசி கோபாலன் ஒரு சின்ன பையன் நிறைய நூல்கள் காணாம எல்லாம் பதிப்பிச்சுட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் நீங்க உங்க தமிழ் துறையில வாங்கணும். வாங்கி வச்சு அதெல்லாம் உங்க பிள்ளையோட சேர்த்து படிக்கணும். சரி, காணாசி நம்ம ஊர் சுவாமி மலைக்காரரு சென்னையில வசிச்ச இந்த அளவுக்கு தான் அவருடைய பின்புலம். ஓரளவுக்கு வசதி, அந்த பணத்தை எல்லாம் காலி பண்ணிட்டாரு, எழுதி ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 30-35 வயசுலயே உலக இலக்கியத்துல நாமெல்லாம் வெறும் கேள்விப்பட்டு புஸ்தகங்களை படிச்சு இருந்த ஆல்பர்ட் கேமியூ, ஃபாக்னர், இவங்க எல்லாரோடையும் நேரில் சந்தித்து பழகி பாரிஸ்ல ஒரு காங்கிரஸ் ஃபார் கல்ச்சரல் ஃப்ரீடம் ஒரு அமைப்பு, அவங்களுடைய மாநாட்டுக்கெல்லாம் போயிட்டு அவங்களோட சமமாக உட்கார்ந்து அவங்கெல்லாம் இவரோட ரொம்ப மதிச்சு இவரோட பேசுறாங்க. சாத்திரம் மட்டும் நான் பார்க்கலங்கிறாரு. ஏன்னா அவருக்கு பிரெஞ்சை தவிர ஒன்றும் தெரிய மாட்டாங்க. நான் என்னத்த பேசுறது? பிரெஞ்சு இவர் இன்னொரு விஷயம், இவருக்கு பல மொழிகள் தெரியும். ஜெர்மன், பிரெஞ்சு, ஸ்வீடிஷ் இதெல்லாமே படிச்சிருக்காரு. ஜெர்மன்ல ஒரு நாவல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜெர்மன்ல வருது, இவர் அதை தமிழ் பண்றாரு. அதுக்கு பிறகுதான் அவருடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனே வந்துடும். இதெல்லாம் இந்த தகவல், இதெல்லாம் வெறும் தகவல்களாக நீங்க தயவு செய்து எடுத்துக்க கூடாது. இந்த மொழிபெயர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இலக்கிய சூழலில் மொழியாக்கங்கள்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, மொழிபெயர்ப்புங்கிறது அடுத்த கட்டத்துல என்ன ஆகும், அது மொழியியல் ஆய்வா மாறும், ஒப்பிலக்கிய ஆய்வா மாறும். இது ஒரு பக்கம். ஆனால் மொழிபெயர்ப்புகள் என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னாக்க, ஒரு உலக இலக்கிய மரபு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்குது. அதுதான் இங்க முக்கியம். நீங்க நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப காமர்ஸ்வையை தான் நான் திரும்ப கூப்பிட வேண்டியது. அவர் மிக தைரியமான கருத்துக்கள்லாம் சொன்னவர் நம்ம பார்த்தோம். திருக்குறள் பத்தி அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? திரும்ப திருக்குறளையே விதந்து ஓதிக்கிட்டு இருக்காருங்க. அது வந்து நம்முடைய சமகால இலக்கியம் வளர்வதற்கு பெரிய புத்தகம்னாரு. அதே காமர்ஸ் திருவள்ளுவர் பத்தி என்ன சொல்றாரு, காலம் சூழல் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தானாக மேலெழுந்த ஒரு ஜீனியஸ் தமிழ் மரபுடைய திருவள்ளுவர் தான்றாரு. அதற்கு அடுத்த ஆள் புதுமைப்பு தன்றார். இவங்களுக்கெல்லாம் உந்துதல், காலம், சூழல் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே வந்த மேதைகள்ங்கிறார் இவங்க 2 பேரையும். அதனால திருக்குறளை பத்தி இப்படி வளர்ப்புறாங்கன்னு வச்சிருக்காரு, அப்படியே வச்சிருப்பாரு. ஸோ காணாசு இப்படி உலக மரபு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மொழிபெயர்ப்பு ஸ்தாபிக்குதுன்னு நம்ம சொன்னோம். அதுல நாமெல்லாம் அதுல வந்து ஒரு கண்ணீர்கள் மாதிரி தான். நம்ம செய்யறதுலாம் ஒரு மிகப்பெரிய காரியம்லாம் கிளீன் பண்ணிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நம்ம செய்யற காரியத்தை சின்சியரா செய்வோம். அதுக்கான வேலைகளை பார்த்தோம். அது ஒரு உலக இலக்கிய மரபு, கண்ணுக்கு தெரியாத ஒரு மரபு போயிட்டு இருப்பாங்க. அதுல இந்த மொழிபெயர்ப்புகள் தான் சேரும்.
ஏன்னா மொழிபெயர்ப்புன்னு ஒரு டெக்ஸ்ட் வந்த பிறகு அது நம்மோட நம்மோட மொழியினுடைய கிடங்குல ஒரு 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 சரக்கு, அது அந்த சரக்கா மாறிடும். அந்த அந்த சரக்குக்கு ஒரு பெருமை உண்டு. இதுதான் வந்து மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் செய்கிறது. சரி, இப்ப இந்த மொழிபெயர்ப்புலாம் எப்படி, மொழிபெயர்ப்பு சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து ராமானுஜன் சொல்றாரு, ஆல் டிரான்ஸ்லேஷன் இஸ் மிஸ்டிரான்ஸ்லேஷன். சாத்தியமே கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மொழிக்குமான சில பிரத்யேக குணங்கள் இருக்கு பாருங்க. அது இப்ப நமக்கு வந்து தமிழ் மட்டும் நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கலாம். தமிழ் மட்டும் தான் தெரியுது, உண்மையாதான் அதுதான். அதுவும் கூட புதுசா தெரியும்லாம் சொல்ல முடியாது. நம்ம தமிழ்ல உணர்ற பார்த்தீங்களா, இதை வந்து இதே விஷயத்த ஆங்கிலத்தில் ஒருத்தர் மொழிபெயர்ப்பு படிக்கும்போது நமக்கு தெரியும், இதுல ஏதோ இழக்கிறோம், இதுல ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு கண்டிப்பா நமக்கு தெரியும். அதனால ஒவ்வொரு மொழியும் ஒரு யூனிக்கான கேரக்டரிஸ்டிக் உடைய வஸ்து. அதனால ஒன்றிலிருந்து இன்னொரு மொழிபெயர்க்கிறோம் நம்ம சொல்றோமே ஒழிய, மொழிபெயர்க்கிறோம் ஏதோ ஒரு கூடுமான வரை, இயன்ற வரை அந்த மொழியில கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் நடக்கும். சரி, ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி இழப்பில்லாமல் போறதுக்கு வேறு சாத்தியமே இல்லை. அந்த இழப்பை குறைக்கிறது தான் நம்முடைய வேலை. இந்த இழப்பை சாத்தியமான வகையில குறைக்கணும், இதுதான் நம்மோட வேலை. அப்புறம் இந்த மொழிபெயர்ப்புனால ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி திரிகிறோம் பாரதி சொல்றாரா, நமக்குள்ளே மறைவாக அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு, மறைவாக. ஆனா நான் சொல்றேன், மறைவாகலாம் ஒண்ணும் கிடையாது, மேடை போட்டு கூச்சல், ஷவுட்டிங் அட் தி டாப் ஆஃப் தி வாய்ஸ். அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட பழங்கதைகளை எப்போ பார்த்தாலும் பேசி 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 புது கதைகள், புது களங்கள், எதையுமே பத்தின கவலையே படாம நம்ம போயிட்டு இந்த இந்த தமிழ் துறை தலைவர் ஆரம்பத்தில் சொன்னாங்க, எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு அப்படின்னாங்க. இந்த குற்ற உணர்ச்சியை விட்டு நம்ம உணர ஆரம்பிச்சா காலையிலிருந்து இரவு வரைக்கும் அன்றாட குற்ற உணர்ச்சி உணரும். ஏன்னா அப்படியான சமூகம் நம்முடைய. சரஸ்வதி ராம்நாத்துக்கும் சரஸ்வதி ராமநாதனுக்கும் வித்தியாசம் தெரியாத பேராசிரியர்கள் இருக்கிற ஊர் இது. ரொம்ப வருத்தமா இருக்கு இதெல்லாம் நான் சொல்றது. இவங்க கிட்ட போய் நீங்க எப்படி போய் காணாசிரியம் அசோகத்து அப்படின்னு சொல்லுவீங்க. நம்மளாம் வந்து ரொம்ப வெட்கப்படணும். நம்ம ஆசிரியர்களா இருக்கிறதுக்காக வெட்கப்படணும். சரி, இந்த மரபு சொன்ன இல்லையா, உலக மரபுல வந்து இலக்கியம் போய் சேருதுன்னு சொல்லிட்டு நான் பேச தெரியுது குழப்பமா இருக்காது, அதை கேட்டுதான். அந்த அந்த மரபுல என்ன நடக்கும், நமக்கு ஒரு அகங்காரம் இருக்கு பாருங்க. தமிழ் மொழி உலகத்திலேயே ஒஸ்தியான மொழி, மற்ற மொழி எதுவுமே கிட்டக்கவே வர முடியாது. இன்னும் சொல்ல போனா நான் சொல்றதுக்கு மன்னிக்கணும், தன்னோட தாய்மொழியை வாழ்க அப்படின்னு சொல்ற ஒரே சமூகம் உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சமூகம். வேற யாரும் அவங்க மொழியை அவங்க சமூகத்தை வாழ்க அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அந்த அகங்காரம் இருக்கு பாருங்க, நம்முடைய இதுதான் அப்படிங்கிற அகங்காரம் கழன்று விழும். நீங்க ஒரு ஜெர்மன் இலக்கியத்தையோ, பிரெஞ்சு இலக்கியத்தையோ, ஸ்பானிஷ் இலக்கியத்தையோ, டர்க்கிஷ் இலக்கியத்தையோ நீங்க படிக்கும் பொழுது நமக்கான அகங்காரம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே காணாம போகணும். அந்த அகங்காரம் தொடரும் பட்சத்தில் தயவு செய்து வாசிப்பதை நிறுத்திவிடுங்க. சரி, இந்த மொழிபெயர்ப்பு எங்கெங்கெல்லாம் போய் சேரும்ன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். லண்டன்ல வந்து மெட்ரோ 1920s 30sலயே வந்துருச்சு. அப்ப அந்த மெட்ரோ நிர்வாகம் நம்ம ஊர் மாதிரி ஃபிளாட் அட்வர்டைஸ்மெண்ட் மெட்ரோக்குள்ள போடணும். நீ இருக்கலாம், ஆனா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தோணி இருக்குது பாருங்க, உலக கவிதை மரபு, அது ஒவ்வொரு மொழியினுடைய மரபுல இருந்து சில கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து, ஆங்கிலத்திலே இருந்தால் ஆங்கிலத்தில் இருக்கலாம், பிற மொழிகள்னாக்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உள்ள நம்ம திருக்குறள் படிக்கிறதுல அரசாங்க பஸ்ல அந்த மாதிரி மெட்ரோக்குள்ளார போட்டு வந்திருக்காங்க. அப்படி ஒரு கட்டத்துல
பார்க்குறாங்க, படித்து பார்க்குறாங்க. ஏகாரமானதுக்கு பேர் இயல்பாகவே அவர் தான் ரொம்ப பாப்புலர். அவர் மொழிபெயர்த்த அந்த யாயும் நியாயும் யாராகியரோ அது வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. வழக்கமாக அது ஒரு வாரம் தான் இந்த கவிதைகள் இருக்கும், அடுத்த வாரம் வேற மொழி வந்துடும் அப்படிங்கிறது தான் ஏற்பாடு. ஆனால் அந்த ஃபீட்பேக்கும் கேட்டுருந்துருக்காங்க அந்த பயணிகள் கிட்ட. அவங்க அதை படிச்சு பார்த்துட்டு இது இன்னொருத்தர்கிட்ட சொல்ல, அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல, அடையே சீக்கிரம் முடிஞ்சிருமே அப்படின்னு அவங்களுக்கு கோரிக்கை போகுது. அதை இன்னும் கொஞ்ச நாள் நீட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாரம் யாயும் நியாயம் யாராகியரோ இருந்தது. இதை படிக்கிற ஒரு நபர் தான் அந்த ஆங்கிலத்தில் கொண்டு போறார். ஏன்னா இந்த 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 மாதிரியான கவிதை உலக மொழிகள் எதுலையுமே இருக்குமான்றது சந்தேகம். இந்த யாயும் நியாயம் யாராகியனுடைய நீட்சி தான் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். சரி, இப்படித்தானே ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட், ரோமியோ அண்ட் ஜூலியட்லாம் படிச்சவர் யோசிச்சுருப்பாரு. ஆங்கிலத்தில் படிச்சவர், அதாவது ஒரு தமிழராக இருக்கும் பட்சத்தில் இல்லை கன்னடிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட மொழியில மொழிபெயர்ப்பு பார்க்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கும். அப்படி பார்க்குற ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு சாம்பிள்ஸ் மாதிரி இந்த சின்ன பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அந்த பிள்ளைகளுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் ஹாம்லெட்டை பற்றி கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் இளவரசன், டென்மார்க் நாட்டினுடைய இளவரசன். அப்பா கொலை செய்யப்படுகிறார். அதாவது அரசன் கொலை செஞ்சவர் யாருன்னா அவரோட சொந்த தம்பியே, அது ஹாம்லெட்டினுடைய சித்தப்பா. அந்த ஊர் மரபுப்படி இந்த மனைவி இருக்காங்க, இறந்த போனவர்களுடைய மனைவி இருக்காங்க, அவங்கள அவருடைய கணவனோட தம்பியோ சகோதரர் அண்ணனோ திருமணம் செஞ்சுக்காங்க. ஸோ சித்தப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த செய்தி கேள்விப்பட்டு டென்மார்க்கு வரான் ஹாம்லெட். ஹைடல்பர்க் ஜெர்மனியில் இருக்கு, அங்கே படிச்சுட்டு இருந்தோம். அவனால் இதை தாங்கிக்கவே முடியல. அப்பா இறந்து போய் கொஞ்ச நாளும் கூட ஆகல, அம்மா இப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்களே, அந்த அதை ஏற்கவே முடியல. அடுத்து அப்பாவை கொன்றவன் தான் இப்போதைய அரசன். அதாவது இந்த ரெண்டு விஷயத்தை அவனால ஏற்கவே முடியல. அவனை கொல்லணும்னு தோணும், ஆனால் கொல்வதற்கான மன தைரியமும் இதுவும் கிடையாது. ஏன்னா சிந்திக்கிறவன், ரொம்ப சிந்திக்கிறவங்க செயல்பட மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லுதான் நாடகத்தில் வரும். அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த திருமணம் எவ்வளவு முக்கியம்ன்றதுக்கு ஷேக்ஸ்பியர் எழுதுறாரு. இந்த சின்ன பிள்ளைகளுக்காக பெரியவங்களுக்கு தெரிஞ்சு the meat that was served on the marriage tables, it was served on the meat that was served on the funeral table was served on the marriage table so soon அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. அடுத்ததாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த டு பி ஆர் நாட் டு பி, தட் இஸ் தி கொஸ்டின் அப்படின்னு ஒரு தனிமொழி சமையல் இலக்கியம். அதில் அவர் நிறைய சொல்லுவார். The 1000 natural shocks அப்படின்னு ஒரு phrase வரும். The whips and storms of life அப்படின்னா sea of troubles. இந்த மூணு phrase-உம் மனித துயரங்களுக்கான வார்த்தைகளா சொற்றொடர்களா ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணுவார். சரி, மனித துயரங்கள் அப்படி என்னப்பா அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்றாரு. என்னன்னா, ஆணவக்காரன் செய்யும் அவமதிப்பு, கொடுங்கோலனின் அநீதி, திருப்பி காண்பிக்கப்படாத காதல், சட்டத்தின் தாமதம், லாஸ் டிலே. இந்த ஃப்ரேஸ் அது. இந்த லாஸ் டிலேவை நாம நம்பி பெரும்பாலானோர் அப்பப்போ அனுபவிச்சிருக்கலாம், அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கலாம். வி.ஆர். கிருஷ்ணய்யர் ஒரு மாபெரும் ஜட்ஜ், பெரிய ஆளு, ரொம்ப பெரிய இலக்கியம் வாசிச்சவர். அவரு எல்லாம் ரிட்டையர் ஆகி ஊர்ல போய் கொச்சின்ல போய் செட்டில் ஆகிறார். ஊரு கேரளாக்காரர். அங்க போய் செட்டில் ஆன போது அவரோட வீட்டை வாடகை கொண்டு இருந்திருக்காரு. இவர் பெரும்பாலும் டெல்லியிலாம் இருந்ததுனால அந்த வாடகைக்கு இருந்த ஆளை இவரால் காலி பண்ண முடியும். பல மாதங்கள் பல வருஷங்கள் போச்சுக்கு வி.ஆர். கிருஷ்ணய்யர் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸா போயிருந்திருக்காரு. அந்த லாஸ்ட் டிலே 500 வருஷத்துக்கு முன்னாடியே ஷேக்ஸ்பியர் அதை யோசிச்சு இதெல்லாம் மனித துயரங்கள்ல இதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லி. சரி, இந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவா இதுல ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ரோமியோ அண்ட் ஜூலியட் நாடகம் கேள்விப்பட்டிருக்கீங்க.
இந்த கதை கேள்விப்பட்டிருக்க கூடும். கதைப்படி ரோமியோவுக்கு என்ன வயசுனாக்க 15. ஜூலியட்டுக்கு 12 வயசு, மாதவி கண்ணைக்குமே கிட்டத்தட்ட என்ன வயசு. இதெல்லாம் எந்த சட்டத்துல அந்த காலத்துல அங்கீகரிச்சாங்கன்னு தெரியல. அதை விட ஆச்சரியமான விஷயம், அந்த 12 வயசுல அவர்கள் பட்ட துயர்கள், 12-15 வயசுல அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப இந்த ஜூலியட் சின்ன பொண்ணு தானே, கால் ரோமியோ. ஜூலியட் என்ன பண்ணா, அவளுடைய அந்த தாதி இருப்பாங்க, நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நர்ஸ் கிட்ட ஒரு காரியம் சொல்லி அனுப்பாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் அந்த ப்ரீஸ்ட வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நாங்க ஏற்கனவே பேசியிருக்கோம், அதை பத்தி ரோமியோ என்ன சொல்றாருன்னு கேட்டு வா அப்படின்னு அந்த நர்ஸை அனுப்புறாங்க. ஜூலியட் அனுப்புறாங்க. அவங்க ஜூலியட் பெரிய பணக்கார பிரபுக்கள் வம்சம், 2 பேருமே பிரபுக்கள் வம்சம் தான். ஆனா 2 பிரபு, அந்த 2 வம்சத்துக்கும் பெரிய பகை இருக்கு. சரி, இப்ப இந்த நர்ஸ் போறாங்க. 9 மணிக்கு போனவங்க 30 நிமிஷத்துல வரேன்னு போயிட்டு 3 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. நர்ஸுங்கும் போது அவங்க ஓரளவுக்கு மிடில் ஏஜ், அதுக்கு மேல இருக்கிறவங்க தான் நர்ஸா பெரும்பாலும் இருப்பாங்க. அவங்க வந்த உடனே ஜூலியட்ஸ்க்கு அப்படியே படபடப்பா இருக்கு. என்ன சொல்லியிருக்கா, என்ன இன்னைக்கு நடக்குமா கல்யாணம், அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லு, என்ன நடந்ததுன்னா கை காலெல்லாம் வலிக்குது, கூட்டு வலியா இருக்கு, தலைவலியா இருக்கு. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அங்க போயிட்டு திரும்ப அங்கிருந்து இங்க வர்றது. ஐயோ என்ன நீ சொல்ற, அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லு, ரொம்ப வலியா இருக்குப்பா கை காலெல்லாம். சரி, அப்ப ஜூலியட் சொல்றதா ஷேக்ஸ்பியர் எழுதுறாரு, என்னோட எலும்புகளை நீ வாங்கிக்கொள், உன்கிட்ட இருக்கிற செய்தியை எனக்கு பகிர்ந்து. அதை மதமாற்று முறை மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண எழுத்தாளரால் இப்படிலாம் யோசிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, மாபெரும் கவிஞர். சரி, இதோட இருக்கதா இல்ல, தொடர்ந்து அந்த அம்மா ஏதோ பேசுறாங்க. உங்க அம்மா எங்க இருந்தாங்கன்னு, அம்மா ரொம்ப முக்கியமா அப்படின்றா ஜூலியட். சரி, இப்ப அடுத்து வந்து சாயந்தரம் அவர் அந்த ப்ரீஸ்ட் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு, நீ போயிட்டு நீங்க 2 பேரும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற செய்தியை கடைசியா அந்த நர்ஸ் சொல்லுவாங்க. இதை வாசிக்கிற ஒருத்தருக்கு என்ன தோணும், ஒரு இலக்கிய உணர்ச்சியோ அதை இருக்கிறவரை பண்ணுவோம், இதை தமிழ்ல பண்ணா என்ன அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கும். இப்படி பண்ணவர்கள் எத்தனையோ பேர், ஈஆர் செட்டியார்ல இருந்து 10, 20, 30, 40 மொழிபெயர்ப்புகள் ஷேக்ஸ்பியருக்கு பல நாடகங்கள் அடையுது. இதுல ஊவேசாவே ஒரு இடத்துல டெம்ட் ஆயிருக்காரு. ஊவேசா என்ன பண்ணிருக்காரு, கும்பகோணம் கல்லூரியில மிட்சமர் நைட் ஸ்ட்ரீட் நாடக மொழிபெயர்ப்பு மேடையேற்றதுக்காக ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஒரு ஆங்கில ஆசிரியர் பண்ணியிருக்காருன்னு. பிரின்சிபல் என்ன சொல்றாரு, ஊவேசா போன்ற அறிஞர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்து இதை செக் பண்ணி எல்லாம் கொடுக்கும்போது அவர் வந்து பார்த்துட்டு சில திருத்தங்கள்லாம் சொல்லியிருக்கார், சில பாடல்களையும் சேர்த்திருக்காரு ஊவேசா. சேர்த்துட்டு அதை அரங்கேற்றிருக்காரு. அப்போ ஊவேசா என்சரி திருத்தங்கள் எழுதுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு, காளிதாசனையும் ஷேக்ஸ்பியரையும் நம்ம தமிழ் பண்ணலாம் என்ன அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனால் பழைய இலக்கியங்களை மாசு கருவி வெளியிடும் பணியிலெல்லாம் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அப்படி என்று அந்த திசையில் போன மனதை திருப்பி எடுத்துக்கொண்டிருக்கிற மாதிரி சொல்றாரு. அதனால நீங்க வந்து மொழிபெயர்ப்புங்கிறத ஒரு மரபுங்கிற உலக மரபு வச்சுக்கணும். தமிழ் மரபு, கன்னட மரபுலாம் கிடையாது, உலக இலக்கிய மரபுல அதில் கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம். குறிப்பாக காணாம சுவையை பற்றி உங்க குழந்தைகிட்ட நிறைய பேசணும்.